அப்படியே மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஸான மிடில் ஆர்டர். அத்தனை இன்ஜுரி ஆயுஷ் மாத்திரைலாம் இருந்தால் இந்த நேரத்துக்கு நாங்கள் எப்பயோ பிளே ஆஃப் போயிருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ். உருவ் பட்டேல் எல்எஸ்ஜியோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உருவி எடுத்தா அப்படி, ஆனால் போன மேட்ச்சில் அவரை உருவி அமிச்சிட்டாங்க. ஸோ வந்து உருவ் பட்டேல் வந்து ஒரு நல்ல ஃபார்ம் தான் இருக்கார். ஸோ வந்து இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் ஸ்வாப் பண்ணது கொஞ்சம் மன வருத்தம் தான். இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சர்மா நல்லா ஆட மாட்டார், 14 கோடிக்கு எடுத்திருக்கீங்க என்ன கிழிச்சார் அப்படின்னு கேட்கும்போது போன மேட்ச் ஓரளவுக்கு கிழிச்சாருன்னு தான் சொல்லலாம். ஸோ அது அந்த ஃபார்ம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு பிக்கு தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிவம் தூபே பொறுமையாக ஆடுறா, அப்படி ஓடி வந்து டெஸ்ட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது 4 நாள் இருக்குது நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையாடி கடைசி ஓவரியா அப்படின்னு சொன்ன பிறகு தான் 6-4 அடிக்கிறா. அப்படி அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு பயங்கரமாக ஆடினார்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து அப்படியே இந்த பக்கம் மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமான மிடில் ஆர்டர், ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர். கேப்டன்சி ப்ரெஷர் இல்லை, நான் தைரியமாக ஜாலியாக ஆட போகிறேன், எனக்கு பெரிய விசன் இருக்குங்க சொல்லக்கூடிய இசான் கிஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா கால கைவனாக வந்து பார்த்திங்கன்னா எதிரணிக்கெல்லாம் இருக்கக்கூடிய வந்து கால்சன். பேர் சொல்லும் போதே பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மிடில் ஆர்டர் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ வந்து நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், அனிகேத் வர்மாவாக இருக்கட்டும், எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப்பை கொடுக்குது. ஸோ வந்து மிடில் ஆர்டர்ஸ் நான் வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பக்கம் தான் போவேன்.